ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்காரு தாய்மார்கள்லாம் தண்ணி தூக்குறதுக்கு. ஆமாம், ஒரு குடம் இல்லை 6 குடத்தை வச்சு தள்ளிக்கிட்டு போகிற அளவுக்கு வண்டி. இனிமேல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கல்யாணம் பண்ணால் பொண்ணுக்கு சீர் அந்த வண்டி வைக்கணுமா, இல்லைன்னா பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு நிலைமை. ஆனால் தண்ணி குடத்தை தயார் பண்ணி எப்படி தூக்கணும்னு கற்றுக்கிட்டோம். ஆனால் தண்ணியை எப்படி தேக்கி வைக்கணும்னு ஏன் வரல நமக்கு இந்த சிந்தனை? யார் செய்வா? இந்த நாட்டில் 2 உலகப் போர் முடிஞ்சிருக்கு. 1ஆம் உலகப் போர், 2வது உலகப் போர், 3வது உலகப் போர் வரும் என்று எச்சரிக்கை விடுக்குது. நாசா எச்சரிக்குது, உலக சுகாதார மையம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எச்சரிக்குது. நீங்கள் சமீபத்தில் ஒரு 20 நாளைக்கு முன்னால் சகாரா பாலைவனத்தில் ஒரு வண்டி பழுதாகி நிற்குது. ஒரே நேரத்தில் குடிக்க தண்ணி இல்லாமல் 49 பேர் மரணம் அடைந்தார்கள் என்ற செய்தி பார்த்தீர்களா? அதெல்லாம் மரணம் அல்ல, நமக்கு அடிக்கிற எச்சரிக்கை மணி என்பதை உணருங்கள். தண்ணி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆக நீ நின்று அமையாது உலகு என்று வள்ளுவர் சொன்னதை போன்று இந்த நாட்டில் 3வது உலகப் போர் தொடங்கிருச்சு. ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு மாநிலத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கு. 2 பக்கத்தில் எங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேணும்னு ஒரு சண்டை போடுறேன். அந்த சண்டையில் நேற்று வரைக்கும் 213 பேரை சுட்டு கொண்டுட்டேன். தண்ணியை தொடக்கூடாது, தொட்டா சுடுவேங்கிறேன். எப்படி போயிருச்சு பாருங்க இந்த நாடு. நமக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் உணருங்கள். பிள்ளை ஊட்டியை பெற்றுட்டா மத்தாது, அந்த பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கறது பிரச்சனை. இப்ப இருக்க சூழல் தண்ணீர் தேக்கி வைக்க வேண்டும். அதனால கிராமத்தார்கள் பெரியோர்கள் எல்லோருக்கும் அன்பான வேண்டுகோள், நம்ம கிராமத்தை சுற்றி இருக்கிற நீர்நிலைகள், கம்மாய், குளம், குட்டை, ஏரி, கிணறு அத்தனை சுத்தம் செய்து தூர்வாரி பராமரித்துக் கொள்ளுங்கள். காலம் எதிர்காலம் மிக ஆபத்தானது என்பதை உணருங்கள். ஏன்னா 3வது உலகப் போர் நீருக்காக வரும் என்றார்கள். தொடங்கி விட்டது ஆப்பிரிக்காவில். நீங்க பிள்ளைகளை வளர்க்கறது ஒரு கலை. பிள்ளைகளை தூங்குற போது தொட்டில எழுப்புறது என் தங்கம், என் ராஜா, என் கண்ணு, எந்திரிங்க வைரமாமல வைடூரியமாமல, பொழுது விடிஞ்சு போச்சு, இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போனா வாத்தியார் சங்கடப்படுவார். நீங்க பள்ளிக்கூடம் போகலன்னா பள்ளிக்கூடமே பள்ளிக்கூடமா இருக்காது. நீங்க நாளைக்கு சிவகங்கை ஆட்சியராக வரலாம், வட்டாட்சியராக வரலாம், இல்லை துணை கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர், பெரிய பெரிய பதவியெல்லாம் உங்களுக்காக காத்திருக்கான் அப்படின்னு சொல்லி எழுப்பணும். என்ன அர்த்தம்? நேர்மறை சிந்தனை, எதிர்மறை சிந்தனை விதைக்காம அப்படியா எழுப்புறோம். இப்பெல்லாம் பிள்ளைகளை எழுப்பும் போதே 2 தடவை எழுப்பாரு, எருமை எந்திரிக்கிறாரு, அவங்க அப்ப மாதிரியே தூங்குறான் பாரு. மேற்கொண்டு அவங்க அப்பனுக்கு வேற வசவு. எங்க போய் சொல்றது? தாய்மார்கள் நல்லதை விதைக்கணும். யாரா இருந்தாலும் எதிர்பதமாக இல்லாமல் நேர்மறை சிந்தனையாக நல்ல விதைகளை விதைப்போம். அது நாளைக்கு நல்ல கதிர்களை தரும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த உலகத்தில் நீங்க பிள்ளைகளை வளர்க்கும் போதே தயிர் கடை, மோர் கடை, பருப்பு கடைன்னு சொல்லி வளர்த்தோம்ல. கடைஞ்சி யாரு கொடுக்க சொன்னோம்? அம்மாவுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு, அக்காவுக்கு கொடு, தங்கச்சி கொடு, நம்ம தாத்தா பாட்டிக்கு, நம்ம வீட்டில் இருக்க நாய்க்குட்டிக்கு, பூனைக்குட்டி கொடு, எழுத்த விட்டு மாமாவுக்கு கொடு, பக்கத்து விட்டு அத்தை கொடு அப்படின்னு கொடுக்க சொல்லி பழக்கணும். அதுதானே பள்ளிக்கூடத்தில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று வள்ளுவர் திருக்குறளை பாடிட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட்டேன். வந்து உட்கார்ந்து எங்கள் ஐயா அம்பலத்து வீட்டில் ஐயா சொன்னாங்க, நான் எல்லாம் சொல்லிட்டு தான் தம்பி சாப்பிட்டுருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. பள்ளிக்கூடத்தில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்ட இந்த தமிழ் சமூகம் ஏன் இன்னைக்கு சொல்லலை? ஏன் பள்ளிக்கூடத்தில் இருந்த திருக்குறளை ஏன் தூக்குனாங்க? அவங்களும் சொல்லலை, ஏன் தூக்க விட்டீங்கன்னு நீங்களும் சொல்லலை. சரி, நமக்கு தேவையில்லை. அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கல்லை உடைக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.